குரு எங்க என்ன இது? எந்திரி எந்திரி. குரு அன்னைக்கு சோத்து கொள்ளி இல்லாம நீ அடிச்சிட்டு வந்த பொருளெல்லாம் நான் தட்டிட்டு போயிட்டேன். அது போதாதுன்னு இப்ப உண்மையிலேயே கிளாஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சு குரு. என்னப்பா சொல்ற? என்ன குரு, என் தொழில் குருவை இந்த வீட்டுக்கு முதல்ல வந்து டிக்கான போட்டுக்காரன்னு சொன்னா ஏதோ பெருசா திட்டம் போட்டுக்காரன்னு அர்த்தம். இந்த வீட்டுல அடிச்சதுல 60-40 ரங்கா, அது 60-40. நீ பார்த்த பழைய ராஜு இல்ல நான். நீ சொன்ன புத்திமதியால மனசு மாறி இன்னைக்கு மனுஷனா வாழ்ந்துட்டு. உனக்கு புத்திமதி சொன்ன அந்த ரங்கநாதன் வேலை தேடி தேடியே வெக்ஸ் ஆயிட்டு எப்போ செத்து போயிட்டான். இப்போ இந்த ரங்கா அவசராடி ரங்கா கிரிமினல் நம்பர் 1 தினம் 1000-2000 அலட்சியமா பண்ணிட்டு இருக்கா. இத பார் குரு, சும்மா சேஞ்ச் ஆயிட்டே திருந்துட்டே நல்லவன் ஆயிட்டே வள்ளுவர் ஆயிட்டே இந்த ரீல் எல்லாம் வெளியாகிட்ட விடு, என்கிட்ட வேண்டாம். விஷயத்த சொல்றியா? சத்தியமா சொல்றேன் ரங்கா, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மனசுல ஈட்டி மாதிரி பாஞ்சிருக்கு. வேலை தேடி அலைஞ்சேன், இந்த குடும்பத்தோட தொடர்பு கிடைச்சது. உண்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஊரார் சொத்துக்கு வேணும்னா பெய்யாலேற, நான் ஒரு நாள் சோத்துக்கு நாயாலே மாட்டேன் சொன்ன நீ இப்ப இந்த வீட்டுல நாயற்றோ கேவலமா வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு வெக்கமா இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அது போதும் எனக்கு. சரி, நீ வந்த விஷயம் என்ன? வா சொல்றேன். இந்த வீட்டு குழந்தைய கடத்துட்டு போய் ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சோம்னா செம்ம பணம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்கேயோ போயிடலாம். ரொம்ப ஈஸி கான்டாக்ட் குரு. அதுக்கப்புறம் வேணும்னா தொழிலே விட்டுடலாம். சொல்றேன். இந்த முறைப்பு தானே வேண்டாங்கிறது. நேற்று ராத்து கூட வந்து தடுத்துட்ட, இப்ப கூட முறைக்கிற. ராத்திரி வந்து நீதானா? வேற யாருக்கு துணிச்சல் வரும் குரு? போடா வெளியே. என்ன மரியாதை கம்மியாகுது? வா மோதிடலாமா? பாரு, குரு சிஷ்யன் அடிச்சா பரவாயில்ல, நான் திருப்பி சிஷ்யன் குருவை அடிச்சா கேவலமா இருக்கும். ஜாக்கிரதை. இந்த விளையாட்டெல்லாம் வேணாம். இங்க உன்னை அனுப்புறது யார்? 4 பாட்டு போட வச்சுக்கிட்டா கூட சொல்ல மாட்டேன். சொல்றியா? போலீஸ கூப்பிடுவான். ரொம்ப வசதியா போச்சு. போலீஸ் வந்தா முதல்ல உன் கையில விலங்கு போட்டு முன்னால கூட்டு போறாங்க, பின்னால நானும் வர்றேன். நான் இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ திருந்திருக்கே கண்ணா. ஆனா உன் பழைய ரெக்கார்டுல போலீஸ் ஸ்டேஷன்ல அச்சா இருக்கு. அவங்க அப்பா மாத்திரம் கோச்சுக்காது. அதை விடு, இதை எடு. பாத்தியா இந்த வீட்டுல நீ அடிச்ச லாக்கெட்டு நடக்காது. உன் ஞாபகார்த்தமா போட்டுட்டு இருந்த லாக்கெட்டு இப்போ உன் குடும்பம் பிடிக்கிறதுக்கே யூஸ் ஆயிடுச்சு. நீ இவ்வளவு மோசமான கிரிமினல் மாறுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் ஆசீர்வாதம். உன்கிட்ட ஹரிஓம் சொல்லி கத்துக்கிட்ட தொழில இப்போ நான் ஓஹோன்னு இருக்கேன். அந்த மரியாதைக்காகத்தான் உனக்கு தெரியாம அந்த குழந்தைய கடத்திட்டு போக மாட்டேன். ஒண்ணு நீ, நான், அந்த குழந்தை 3 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்ல உன் கண்ணுக்கு முன்னாலேயே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போகணும். நான் இங்க இருக்கிற வரைக்கும், இந்த வீட்டு உப்ப திங்கிற வரைக்கும் உன்னால அந்த குழந்தைய கடத்த முடியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அடுத்த நிமிஷமே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போறேன். சேலஞ்ச். ஆனா ஒண்ணு, நாம இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உன்னை நானோ என்ன நீயோ காட்டி கொடுக்க கூடாது. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே? ஓகே. வாடி. வாடா. சொன்னா கேளு. வாடினா. என்ன சொல்ற லட்சுமி? நீ காலையில இருந்து சுரேஷ் என் ரூமுக்கு வரவே இல்லையே. ராஜு கிட்ட இருப்பானோ? யார்? சுரேஷா? என் ரூம் பக்கம் வரவே இல்லையம்மா. வரலையா? எங்கேயாவது அசந்து தூங்கிட்டானா? ஏண்டா சண்முகம், காலையில அவனை நீ யாரு கூட பார்த்த? காலையில அந்த பட்டாளத்துக்காரர் கூட பார்த்தேன். ஆமா, அவரையும் காலையில இருந்து காணோம். ஒண்ணும் புரியலையே. லட்சுமி, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. குழந்தைக்கு ஒரு ஆபத்துன்னு தெரியும் போது சொந்த அண்ணன் தம்பிகளை கூட நம்ப கூடாது. நீ என்னடா முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்ட. இப்ப என்ன ஆச்சு பாத்தியா? நிறுத்துங்க. இப்ப என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். A for apple, B for biscuit, C for chocolate, D for டாடி. டேய் சுரேஷ், காலையில இருந்து எங்கடா போன? நான் அந்த அங்களோட மொட்டை மாடியில தான் இருந்தேன். எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இங்கிலீஷ் சொல்லி தந்தா தெரியுமா? பரவாயில்லையே, நல்ல வாத்தியாரை பிடிச்சிட்டியே. பையனுக்கு படிப்பு நிறுத்துறது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வீட்டுல தண்ட சோசா சும்மா தானே இருக்க, இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கலாம் சொல்லி மொட்டை மாடி கூட்டு போயிருந்தேன். அம்மா, இந்த வீட்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஆனா இந்த மொட்டை மாடியை மட்டும் மறந்துட்டேன். அம்மா, இந்த அங்கிள் நல்லா படிச்சிருக்காருமா. அந்த அங்கிள் எப்படி சுரேஷ்? யாரு? இந்த அங்கிளா? இந்த அங்கிள் ரொம்ப மக்கு. சுரேஷ், பெரியவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைங்க, குழந்தைங்க எப்போ உண்மைதான் பேசுவாங்க. பின்ன என்னம்மா, இந்த அங்கிள் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு, ஆனா நான் இவருக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கே. ஒரே
ஒரே தலைவலி. சுரேஷ், அதுக்காக பெரியவங்களை எல்லாம் மக்குன்னு கூப்பிடலாமா? அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேளுப்பா. அங்கிள், சாரி அங்கிள். என்ன லட்சுமி இது? நான் ஒரு வார்த்தை சொன்னா இந்த பையன் மூஞ்சி தூக்கிட்டு மூலையில போய் உட்காந்துருவான். இப்ப இவர்கிட்ட பொட்டி பாம்பாடியும் கிடக்கானே. இதோ பாருங்க, குழந்தைகளோட பழகுறது ஒரு கலை, தெய்வீகம். அதெல்லாம் படிச்சா வராது, பழகிதான் தெரிஞ்சுக்கணும். எப்படியோ யாரோ ஒருத்தர்கிட்ட அடங்கி இருந்தா அதுவே போதும். சரி சரி, சாப்பிட வாங்க. போப்பா. குரு, குழந்தை மக்கு சொன்னதுக்கு வருத்தப்படாத. நீ கொஞ்சம் அப்படிதான். இத பாரு, உனக்கு தெரியாம குழந்தைய கெடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லி அப்பவும் சொல்லிருக்கேன், இப்பவும் சொல்றேன். இருக்கிற கொஞ்சம் மூளையை ஏன் குழப்பிக்கிறேன்? கெட்டு போயிடும். மீன் குழம்பு வாசனை வருது, உனக்கு பிடிச்சது. வா. நான் வர மாட்டேன் அங்கிள். என்ன விட்டுரு அங்கிள். ப்ளீஸ் அங்கிள், என்ன விட்டுரு அங்கிள். அத சொல்லுங்க டேய். நான் அடிப்படே. பரேடே, என்ன பத்தி தெரியாது டேய். அங்கிள், வேண்டாம். ஏய் சொல்டா வந்து. வேண்டாம் அங்கிள். நான் வர மாட்டேன். அப்ப வேண்டாம் அங்கிள். பச்சா நல்ல புள்ள டேய் டேய் டேய். கண்ணா கண்ணா டேய். டேய். உட்கார். விளையாடுற. எடா என்ன? ஓம் சனாபோது சனோபனத்து சஹ வீர்யங் கரவாவஹை தேஜஸ்வி நாவதி தமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. எந்திர எந்திர. சண்முகா, தண்ணி காட்டுப்பா. இதமான சூடு. ஒண்ணும் இல்லம்மா. சண்முகா, ஷாம்பா காட்டுப்பா. ஊதா தண்ணி. ஊத்து. ஊத்துறா. ஐயோ, நீங்க எப்போ வந்தீங்க? நீ அவன் தலையில கைய வைக்கும் போதே வந்துட்டோம். குழந்தைகளுக்கு சனிக்கிழமை புதன்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டினா ரொம்ப நல்லது சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. தெரியும்பா, எண்ணெய் கிண்ணத்தை கையில எடுத்தாலே 7 மைல் தூரம் ஓடுவான். எப்படியோ நீ குளிப்பாட்டிட்ட. போங்க நீங்க. ஒரு நாள் இவர் அவனுக்கு எண்ணெய் தேய்க்கிறேன்னு போய் கடைசியில அந்த எண்ணெய் இவர் தலை தேய்ச்சிட்டு அவன் ஓடிட்டான். இனிமே சுரேஷ் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். நான் வந்துட்டேன் இல்ல. அவன் உங்ககிட்ட அடங்கி போறதையும் நீ அவன்கிட்ட பழகுறதையும் பார்த்தா இனிமே நாங்க யாருமே அவனுக்கு தேவையில்லை போல இருக்கு. குழந்தை ஈரத்தலோட இருக்கு, ஜலதோஷம் பிடிச்சிடும். கொஞ்சம் சாமானி காட்டுங்க. பாத்தியா குரு, இனிமே குழந்தை பாத்துக்க யாரும் தேவையில்லையா? நான் மட்டும் போதுமா? என் நிலைமை எப்படி மாறுது பாத்தியா? எனக்கு அதான் வேதனையா இருக்கு. வெளியே சொல்ல முடியாம வாயை வேற கட்டி போட்டிருக்க. குரு, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல. நீ சரியா சொல்லு. சாயங்காலமே குழந்தைய தள்ளிட்டு போயிடலாம். 60, 40 என்ன சொல்ற? என்ன துப்பாக்கி முறையில நிறுத்தினா கூட இந்த துரோகத்தை நான் செய்ய மாட்டேன். ஒரு நாளைக்கு இல்ல ஒரு நாள் இந்த வீட்டுல இருந்து குப்பையை வெளியே போற மாதிரி போட போறாங்க. அப்புறம் அவனுக்கு புத்தியே வரும். மக்கு கண்ணுல சாப்பிடு. முடியாதுன்றல்ல. குட் மார்னிங். ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? சாப்பிடு. சுரேஷ், நல்ல பிள்ளைல அம்மா பிச்சை கேட்கணும். சாப்பிடுப்பா. அங்கிள், நீங்க கதை சொல்லி ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். சுரேஷ், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. உன் பாடு உன் அங்கிள் பாடு. என்ன கதைடா சொல்றது? குரு 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 குட் மார்னிங். குட் மார்னிங். இப்போ ஒரு நல்ல கதை ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு நன்றி உள்ள நாய் இருந்தது ஒரு ஊர்ல. புல்டாக். ஒண்ணு இல்ல. என்ன தம்பி, கைய வெட்டிக்கிட்டியா? ஐயோ சண்முகம், அந்த பேண்டேட் எடுத்துட்டு வா. பரவாயில்ல. பரவாயில்ல. ஏப்பா, வலிக்குதா? கொஞ்சம் வலி இருந்தது. நீங்க ரசத்தை பார்த்து பதறப்போ என் வலியெல்லாம் பறந்து போச்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணம். சுரேஷ் எனக்கு உங்க பிள்ளையா தோணுது. என் சொந்த அக்கா பிள்ளையா தோணுது. நீ என்ன சொல்ற? அவன் என் அங்கிளும் கூப்பிடுறப்போ எல்லாம் அது ஒரு தனி அந்யோன்யமே இருக்கு. நீங்க என் தம்பியன் கூப்பிடுறப்போ எல்லாம் அது ஒரு தனி பாசமே எனக்கு தெரியுது.
என்னமோப்பா உன்னை எனக்கு அந்நியனாவே நினைக்க தோணல. நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு கேட்கட்டா? கேளுப்பா. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டீங்களே? ம்ஹும். நான் உங்களை அக்கான்னு கூப்பிடலாமா? நீ அப்படி கூப்பிட்டேன்னா அதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவா. குரு 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 லக்ஷ்மி, நீ மறுபடியும் உன் தம்பியை நினைச்சு வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டிய. மறக்கணும்னு தான் நானும் எவ்வளவு முயற்சி பண்றேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல யாராவது ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. லக்ஷ்மி, நீ இப்பதான் கொஞ்ச நாளா நல்லா இருக்க. நீ அவனை நினைச்சு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா மறுபடியும் உனக்கு நெஞ்சுவலி வந்துடும். அதுக்கப்புறம் டாக்டர், மருந்து, மாத்திரைன்னு அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். இல்லைங்க, மறக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். லக்ஷ்மி, உனக்கு நெஞ்சு வலிக்குதா? நான் வேணா டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாங்க. என்னாச்சு? இப்படித்தான்ப்பா, எதையாவது நினைச்சு ஃபீல் பண்ணா அடிக்கடி நெஞ்சு வலி வந்துடும். உங்க ஃபீல் பண்ண அளவுக்கு இப்ப என்ன நடந்தது சார்? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமே சார். இதை பாருப்பா, இப்பதான் நான் அவளுக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சிருக்கேன். நீ வேற எதையாவது கிளறி அவளுக்கு ஞாபகப்படுத்துறது. சாரி சார், அவங்க எதுக்காக ஃபீல் பண்றாங்கிறத என்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனா அவங்களுடைய நல்ல மனசுக்கு எந்த குறையும் வரக்கூடாது சார். சார், நான் இப்பவே திருத்தணி முருகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய குறையா இருந்தாலும் சும்மா பஞ்சா பறந்துடும் சார். நான் வரேன் சார், வரேங்க. ரெங்கா காட்டுற அன்பையும் பாசத்தையும் பார்க்கும்போது எப்படிங்க என் தம்பி ஞாபகம் வராம இருக்கும்? ஆல்ரைட், நீ இப்ப ரெஸ்ட் எடுத்துக்க. கோயிலுக்கு என்னங்கம்மா பிரசாதம்? என்ன இதெல்லாம்? பிரசாதம். நெஞ்சுவலி வந்தா இந்த விபூதியை பூசிக்கங்க, இந்த சந்தானத்தை வாயில போட்டுக்கங்க, எல்லாம் சரியா போயிடும். எந்த கோயிலுக்கு போயிட்டு வர? திருத்துணி கோயிலுக்குமா. என்னப்பா திடீர்னு? ஆமா, ஒரு வேண்டுதல் வேண்டியிருந்த, கடுமையான வேண்டுதல். அதை முடிச்சிட்டு வர்றேன். என்னப்பா வேண்டுதல்? அதெல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல, சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, அந்த திருத்தணி முருகன் உங்க வாழ்க்கையில எந்த குறையெல்லாம் வச்சுட்டா, நான் இங்கிருந்தே திருத்தணிக்கு கால்நடையா நடந்து போய் 30 அங்க பிரதட்சணை போட சொல்லி வேண்டியிருந்தேன். அதை அட்வான்ஸா முடிச்சிட்டு வர்றேன். இவ்வளவு தூரம் நடந்தா போனேன். உங்களுக்காக வேற யாருமா போக முடியும்? அவன் சாருக்கு கால் முடியாது, நம்ம சுரேஷ் இன்னும் குழந்தை. சாரு இந்த உடம்பை வச்சுக்கிட்டு மேலே ஏற முடியாது, ஏறினாலும் இறங்க முடியாது. அதான் நானே போயிட்டு வந்துட்டேன். இப்பத்தான் நான் உண்மையிலேயே வருத்தப்படுறேன். நீ என் கூட பிறக்கலையேன்னு. அப்பா, உண்மையில சொல்லு, என்ன திருத்தணிக்கா போன? எனக்கு என்ன தலையெழுத்தா? முருகமாக்கம் போனேன், பொழுதுல விழுந்து போறேன். வடப்பழனி போனேன், சந்தன விபூதி கொடுத்தாங்க, முருகான்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு அப்பாவிய ஏமாத்திரியா? உனக்கு அவமானமா இல்ல? இல்ல இல்ல, நான் ஏமாத்திட்டு இருக்கேன், மேல மேல போயிட்டு இருக்கேன். நீ விசுவாசமா இருக்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறேன். இனிமேல் அந்த முருகன் இந்த மக்கு ராஜுவை பழைய ராஜுவா மாத்துட்டும். முருகா, நான் எப்போ திருந்திட்டேன், திருந்த வேண்டியது நீதான். இந்த முருகனாவது உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். முருகா. Good morning. Good morning. Today you are my baby. அட என்னடா பொல்லாத வாழ்க்கை, யார நம்பி பெத்தாளோ அம்மா. அட போக என்னப்பா இதெல்லாம்? வாகுரு, ஒரு கை கம்மியா இருக்கு, போடலாமா? ரங்கா, கத்தி பிடிச்சிருந்தவன் கையில கந்த புராணத்தை கொடுத்த, புத்தி கெட்ட அலைஞ்ச என்ன நல்ல வழி சொல்லி இயேசு புத்தன் காந்தின்னு சொல்லி திருத்தின. இன்னைக்கு நீ சீட்டும் சிகரெட்டுமா? ச்சே, பார்க்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்னுடைய சித்தாந்தத்தை கேளு. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், நீயும் ஒரு நாள் போயிடுவேன், நானும் ஒரு நாள் போயிடுவேன். தப்பென்ன சரி என்ன, எப்போதும் விளையாடு. அட பாவி என்பார்கள்.
தப்பாக நினைக்காத. எப்பாதை போனாலும் இன்பத்தை தள்ளாத. சோறுண்டு, சுகமுண்டு, மது உண்டு, மாது உண்டு, மனம் உண்டு என்றால சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. ஆமா, பேச்சிலே கோட்டை கட்டுற நீ. பேசி பேசியே கோட்டையே பிடிக்கிற காலம் குரு இது. இதுல ஒண்ணும் குறைச்சே இல்ல. உன்னை இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது. வாயில இருக்கிற அந்த கொல்லி கட்டையாவது எடுத்துவல. இத பாரு, உணர்ச்சிகளை ஆசைகளை அடக்கிக்கிட்டு சாமியார் மாதிரி ஆரோக்கியமா 100 வருஷம் வாழணுங்கிற ஆசை எனக்கு இல்ல. நான் நினைச்சதை செஞ்சுக்கிட்டு யாருக்கும் உபத்திரவம் இல்லாம ஜாலியா 40 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுறப்போ. 40 வருஷம் இருப்பியோ 50 வருஷம் இருப்பியோ, போற வழிக்கு புண்ணியம் கிடைக்குன்னா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. புஸ்தகத்தை படி மூஞ்சி. மகாபாரதம், பகவத்கீதை, கந்த புராணம், வாங்க வாங்க வாங்க. ரங்கா, நான் உன்னை ஒண்ணு கேட்க போறேன். நீ எப்படி இந்த ராஜுவோட போய் ஃப்ரெண்டான? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? நீ என்னடானா மகாபாரதம் கம்பராமாயணம்னு படிச்சிட்டு இருக்க, அவன் என்னடானா சிகரெட்டை சீட்டு கட்டமா போயிட்டு இருக்கான். ஐயோ, ராஜு ரொம்ப நல்லவன் சார். அவன் பத்தி தப்பா நினைச்சுக்காதீங்க. அவனுக்கு பெருசா எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சார். எப்போ நான் போர்டிச்சா 1-2 சிகரெட் சாப்பிடுவான். அப்பப்போ இந்த ரம்மி இஸ்பெட் ஆடுவான். ரங்கா, நான் உன்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன்ப்பா. நீ உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுறப்ப யூ ஆர் கிரேட். இல்ல சார், எங்கேயோ இருந்த என்ன இந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்துல பழகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவனே அவன் தானே சார். நட்புக்காக இல்லாட்டாலும் நன்றிக்காவது நான் அவனை விட்டு கொடுக்க மாட்டேன். குட், வெரி குட். இந்த வீட்ல இந்த நொண்டி தான் நம்ம கிட்ட கொஞ்சம் ராங் பண்ணிட்டு இருந்தா, இப்போ நம்ம குரு தெய்வால இவனும் ரைட் ஆயிட்டா.